மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி சார்பில் மக்களை சந்திக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பூரா போய் மக்களை சந்திக்க போகிறோம். நானும் நந்திரியும் போய் சந்திக்க போகிறோம். இந்த கட்சியில் சேர சொல்லி மக்களுக்கு அவர் அப்பீல் கொடுக்க போகிறோம். இது மக்களுக்கான கட்சி. மக்களை இவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பேரும் காலகாலமாக கொள்ளையடிச்சு மக்களை பூரா வறுமையிலே ஏழ்மையிலே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கூட்டம் மட்டும் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. மத்தியில் வேற கட்சி, மாநிலத்தில் வேற கட்சி, இதெல்லாம் நாடகம். இவனுக்கு நடத்தக்கூடிய நாடகம் எல்லாமே ஒன்று தான். இவனுக்கு பூரா கூட்டு கலவானிங்க. மக்களை போதையை கொடுத்து காலி பண்ணுறது, மக்கள்கிட்ட வரி மேலே வரி போட்டு ஃபுல்லாக கொள்ளையடிச்சு ஒரு சின்ன கூட்டம் மட்டும் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவனுங்களே வாழணும்னு நினைக்கிறாங்க. எல்லா பேரும் கஷ்டப்படணும். சாதாரண மக்களுக்கு கடைசியாக மிஞ்சுறது என்னன்னா வறுமை, நோய், கடன். இதுதான் நிம்மதி இல்லாத பொழப்பு. இதுதான் நாடு பூரா இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை. எல்லா வளமும் இருக்கக்கூடிய நாடு. எல்லாரும் சந்தோஷமா வாழ முடியும். அதுக்கான ஒரு அரசாங்கம் கிடையாதுங்க. கொள்ளையடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் மட்டும் சொகுசா வாழ்றதுக்கான அரசாங்கம் தான். அதை மாற்றி அமைக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. எத்தனை வருஷத்தான் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க மக்கள் எல்லாம். எல்லாரும் முடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இவனுக்கு ஸ்டாலின் வேற, மோடி வேற, இதெல்லாம் ஒரு நாடகம். எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒரு கூட்டு கலவானிங்க. அப்போ இவங்களை தோலுரிக்கிறதுக்கு மக்கள்லாம் ஒன்று சேரணும். நமக்காக ஒரு கட்சி வேணும். மக்களுக்காக ஒரு கட்சி வேணும். அந்த கட்சி ஆட்சிக்கு போகணும். ஆட்சிக்கு போய் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும். மக்களுடைய கல்வியிலிருந்து, வேலை வாய்ப்புலேருந்து, சுகாதாரத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதான் நம்முடைய நோக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலையில் 9 மணி இந்த கட்சியில் இது வரைக்கும் 235 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் மெம்பர்ஷிப் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 235ன்றது 2000 மாறும், 2 லட்சமா மாறும், 2 கோடியா கூட மாறும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நாட்டில் மக்களுக்கு தேவை இருக்கு. நாடு கூட போய் பார்த்து வந்தா சொல்றத. இவனை மிஷினை வச்சு, இவிஎம் மிஷினை வச்சு ஃப்ராடு தனம் பண்ணி தொடர்ந்து மோடி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அம்பானி, அதானி இவனுக்கு கூட கொள்ளையடிச்சிட்டு இருக்கானு. அவனுங்களை கட்டுப்பட்ட அடிமைகளை தான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியும். பேர் தான் வேற வேற கட்சி, வேற வேற ஆட்சின்னு சொல்லி. அப்ப இந்த உண்மைகளை பூரா மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு இதுதான் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்க எல்லாம் ஒரே கூட்டம் தான். மக்களை கொள்ளையடிக்கிற கூட்டம் தான் இவனுங்க எல்லாம். கொஞ்சம் கொஞ்சம் இலவச இதுன்னு கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி மக்களை புரிய வச்சு மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சி தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். அதை தடுக்கிறதுக்காக இவனுக்கு தொடர்ந்து எங்களை கைது பண்றது, ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறது, வீட்டு வாசல்ல போலீஸை போட்டு நிப்பாட்டுறது, மறைச்சிக்கிட்டு இவனுக்கு மறைச்சது பூரா எதுக்காக மக்களுக்காக ஒரு கட்சியை நாங்கள் உருவாக்கிட கூடாதுன்றதுதான். அதான் உங்களோட நோக்கமே. இத்தனை வருஷமா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்து வேலையை விட்டு 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மக்களுக்காக ஒரு கட்சி வேணும் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. தடுத்து 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 தொடர்ந்து அடக்குமுறை, ஒரு ஜெயிலில் வைக்கிறது, வழக்கு போறது, ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறது, கோர்ட்ல போய் குற்றவாளி கொண்டு நிப்பாட்டுறது, என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய அடிக்கிறது, என் பிள்ளை கண்ணு முன்னாடி என் கழுத்து பிடிச்சி நெரிக்கிறது, அவதூறு பரப்புறது, அசிங்கப்படுத்துறது, எவ்வளவு அநியாயம் பண்ண முடியுமோ கொலை மட்டும் தான் பண்ணல, மற்ற எல்லாம் பண்ணிட்டானு. அதையும் கூட செஞ்சாலும் கவலைகள், அதை பத்தி கவலை இல்லை. இந்த கட்சியை உருவாக்கி தான் தீர்வோம். மக்களுக்காக அந்த கட்சியை உருவாக்கி தான் தீர்வோம். இந்த தமிழ்நாட்டை திமுக ஸ்டாலின் பேரில் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கும்பல், RSS கும்பலுக்கு சொல்லிக்கிறோம். என்ன பண்ணுவோம் நீ? அதிகபட்சம் போனா போலீஸ் வச்சு தமிழ்நாடு பூரா போக போறோம், நாடு பூரா போக போறோம், இந்தியா பூரா போக போறோம். மக்கள்கிட்ட போய் உண்மையில சொல்ல போறோம். இது நமக்கான கட்சி, இதில் சேருங்க, நமக்கான ஒரு ஆட்சியை உருவாக்குவோம், இவங்களை பூரா துரத்தி அடிப்போம், எவ்வளவு நாளைக்கு இப்படி அடிமையா இருக்க போறோம், வறுமையில ஏழ்மையில வாழ போறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுக்க போறோம். கைது பண்ணுவியா, கைது பண்ணு. சிறையில வைப்பியா, சிறையில வை. வீட்டுல போலீஸை போட்டு நிப்பாட்டுவியா, முடிஞ்சா பாத்துக்க. கொலை பண்ணுவியா, பண்ணிக்க, அதையும் பண்ணிக்க. நீ என்ன பண்ணாலும் இந்த கட்சி வளரும், உன்னால தடுக்க முடியாது. எச்சரிக்கை விடுக்கிறோம். புரிஞ்சுக்கோ. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஏதோ இன்னும் மக்களை ஏமாத்திரலாம், நாடகம் போட்டு ஏமாத்திரலாம், பொய் சொல்லி ஏமாத்திரலாம், ஜாதி மதத்தை சொல்லி ஏமாத்திரலாம், போலீஸை காமிச்சு பயமுறுத்தலாம். அந்த கட்டமெல்லாம் கடந்தாச்சு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெளிவாயாச்சு. இன்னைக்குள்ள தலைமுறை வேற. புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னுடைய போக்க மாத்திக்கல அப்படின்னா அழிவு காலம் உனக்கு உறுதி. கண்டிப்பா எச்சரிக்கை விடுக்கிறோம். மக்கள்கிட்ட போறோம், முடிஞ்சா உன்னால தடுத்து பாரு. நீ